வாங்க நண்பா, வெல்கம் டு லோக்கிஸ் டைம் சேனல். ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறது மஹேந்திரா பொலீரோ நியோ ப்ளஸ் P10 காருடைய வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 2024 ஏப்ரலில் லான்ச் ஆச்சு. இந்த கார் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு ரோபஸ்டான 9 சீட்டர் 9 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எஸ்யூவி. பொலீரோ நியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்து பின்னாடி இருக்க ரோலை ஒரு 4 பேர் வந்து உட்கார மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரை போத் பர்சனல் அப்புறம் கமர்ஷியல் 2 யூஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொலீரோ நியோவுடைய பிளாட்ஃபார்ம்லேயே பில்ட் பண்ணப்பட்ட கார். பேக்கில் மட்டும் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டு மிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான். ஸோ இந்த காரோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பொலீரோ நியோவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த நியோ ப்ளஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினோட ஸ்பெக்ஸெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட டிசைனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கார் டோட்டலாக 4400 மில்லிமீட்டர் லென்த்தில் வந்து இருக்குது. அதாவது பொலீரோ நியோவோட இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 405 mm வந்து லாங்கர். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து நிறைய லாட் ஆஃப் ரூம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. மற்றபடி இந்த காரோடைய வித்து வீல் பேஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான். மற்றபடி ஃப்ரண்ட் டிசைன் ஆகட்டும் பேக் டிசைன் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு அந்த தேர்ட் ரோவில் மட்டும் உங்களுக்கு நிறைய ரூம் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கும். அப்புறம் இந்த எஸ்யூவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொலீரோ நியோ வந்து 15 இன்ச் அலாய் வீலில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கார் வந்து 16 இன்ச் அலாய் வீலில் இருக்கிறதுனால நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு சூப்பர் ஹைட்டான ஒரு ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த காரில். ஸோ இந்த காரோடைய இன்டீரியர்னு பார்க்குறப்ப ஆஸ் யூஷுவல் பொலீரோ நியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கார்லேயும் இருக்கும். இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸான வந்து கேபின் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 சீட்டிங் கான்ஃபிகரேஷன் இருக்குது. முன்னாடி 2 பேர், சென்டரில் 3 பேர், பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர். ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்குறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா ஹை சீட்டடாக நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கீங்க. உண்மையாலுமே ஃப்ரண்ட் 2 சீட்ஸும் சரி, மிடில் ரோ சீட்ஸும் வந்து தைசோ போட்டு உட்கார பொசிஷன் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத், யூஎஸ்பி அப்புறம் ஆக்ஸ் கனெக்டிவிட்டி இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பவர் விண்டோஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டும் இதில் இருக்குது. மேனுவல் ஏர் கண்டிஷனிங் தான் வரும், கிளைமேட் கண்ட்ரோல் வராது. இந்த காரில் வந்து 6 ஸ்பீக்கர் சிஸ்டமோட சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடர்ன் கார்ஸ் மாதிரி ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த காரில் வந்து இல்லை. சேஃப்டின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் 2 டியூவல் ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ் மவுண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்குது. நண்பா, இப்போ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். பொலீரோ நியோ ப்ளஸ் அதாவது 2.2 லிட்டர் ஹெமாக் டீசல் இன்ஜின், 2200 சிசி, நல்லா 9 பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப எந்த பவர் லேகும் இல்லாமல் தாராளமாக நல்ல பவர் அண்ட் டார்க்கோடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2200 சிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 120 PS ஆஃப் பவர், 280 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப் கியர்ஸ்னால நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து லைட்டாக தான் இருக்குது. ரியல் டைமில் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து டிரைவிங் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணலாம் நம்ம சேனலில். ஸோ இந்த வண்டியில் இன்ஜினோட பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிடையாது இந்த காரை பொறுத்த வரைக்கும். இன்ஜினில் இருக்கக்கூடிய பவர் வந்து அப்படியே பேக்கில் இருக்கக்கூடிய 2 வீலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த கார் வந்து ஒரு லேடரான் ஃப்ரேம் சேசஸ் உள்ள கார். ஸோ ரியர் வீல் டிரைவும் ஒரு காம்பினேஷனாக கிடைக்கிறப்ப டியூரபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப பேடான ரோட்ஸ் அப்புறம் ஆஃப் ரோடிங்கான ஒரு ரோட்ஸ்லலாம் இந்த வண்டி வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணும் அப்படின்றது ஒரு ஆடடான பெனிஃபிட்டும் கூட. இன்ஜின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பொலீரோ நியோ கம்பேர் பண்ணுறப்ப மாறி இருக்கும் இந்த வண்டியில். பட் இந்த அண்டர் சேசஸ் அதாவது வந்து சஸ்பென்ஷன் ஆகட்டும் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொலீரோ நியோவில் வந்து எப்படி இருக்கோ அதே பிளாட்ஃபார்ம் தான் இந்த கார்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலராக வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஒத்துப்போகும் இன்ஜினை தவிர. பொலீரோ நியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 100 PS ஆஃப் பவர், 260 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா நியோ ப்ளஸில் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின், 20 PSோட ஜாஸ்தி, 120 PS ஆஃப் பவர், 218 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அதிகம். அதாவது 20 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து அதிகம் பொலீரோ நியோ கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த பொலீரோ நியோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வருது.
ஸோ நண்பா இந்த நியோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ஆன் ரோட் டாப் அண்ட் மாடல் P10 P4னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் வருது. டாப் அண்டோட உங்களுக்கு P4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs 3 lakhs வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ 9 பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த காரை வந்து எடுக்கலாம். ஒன் ஆஃப் த சூப்பரான வெஹிக்கிள். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க சீட்டில் அழகாக தின்னாக இருக்க பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் சூப்பராக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கமர்ஷியல் பர்பஸாக ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து எப்படியும் டே டு டே ட்ராவல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் நீங்கள் வந்து அழகாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கார் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ பொலேரோ நியோ நீங்கள் வாங்குறதா இருந்து இந்த கார் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபியூ லேக்ஸ் நீங்கள் வந்து சேர்த்தி போட்டு இந்த காரை வாங்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கிடைக்குது. அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 700 cc இன்ஜின் வந்து பவர்ஃபுல்லும் சேர்ந்து கிடைக்கிறனால உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நல்ல ஸ்பேஸோட இந்த கார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 16 inch அலாய் வீலில் கிடைக்குது. நல்ல ஒரு ஹைட்டான கமாண்டிங் ப்ரெசன்ஸில் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸில் இருந்தாலும் சரி, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து கிளச் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, கியரும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் விழுது. ஸோ மோரோவர் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்றதா என்னோட ஒப்பீனியன். சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட் செம்ம கம்ஃபர்டபுள். மிடில் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா தை சப்போர்ட் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் அட்ஜஸ்டோடு இருக்கிறதுனால டிரைவிங் பொசிஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரைவ்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியோட இந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஆஃப் ரோட் கலந்து உங்கள் ஏரியாவில் ரொம்ப வந்து மோசமான ரோடு இருக்குது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலேரோ மாதிரி நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அட் சேம் டைம் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரைவில் இந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 சீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் வைஸ் வந்து காம்படிட்டர்ஸ் இல்லாமல் தனியாக கிங் மாதிரி நின்றுருக்காரு இந்த பொலேரோ நியோ ப்ளஸ். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் யாராவது இந்த வண்டியை ஓன் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா, டேக் கேர், பபாய்.